வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு குட் நியூஸ். எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நியூஸ். சிஜிஎல் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. செலெக்ஷன் போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இதில் ப்ராப்ளம் ஆனுச்சோ அவங்களுக்கெல்லாம் ரீ எக்ஸாம் வைக்க போகிறாங்க. இன்னும் ஒரு சில அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் பற்றி அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ நியூ பேட்டர்னில் வந்து நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் எங்கே படிக்கிறது அப்படிங்கிறமே பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு தேவையான கண்டென்ட் தான் இதில் இருக்க போகுது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 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 பெரிய நோட்டீஸ் வந்து இப்போ எஸ்எஸ்சியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து செலெக்ஷன் போஸ்ட்டில் என்ன நடந்துச்சு, எங்கெங்கெல்லாம் சென்டர் இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு சில ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க, எவ்வளோ பேர் அப்பியர் ஆனாங்க, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நடந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டேட்லாம் நாங்கள் வச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஆதார் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு சில கதைகள் சொல்லியிருப்பாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சிஜிஎல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதா இருந்தது. இப்போதைக்கு வந்து செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் போஸ்ட்போண்ட் ஆகிருக்கு. இதை தாண்டியும் வந்து இது போஸ்ட்போண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எக்ஸாக்ட் டேட் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லலை. ஸோ இது எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா நிறையா ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு டைம் தேவைப்படும். ஸோ சொன்ன டேட்டில் கண்டிப்பாக அவங்க கண்டக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் வந்து இதுக்கு முன்னால் இருந்த வீடியோலையுமே சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து இல்லை கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாலும் நான் சொன்னது வந்து கண்டிப்பாக போஸ்ட்போண்ட் ஆகும் அப்படின்னு தான். ஓகே, ஸோ அதே மாதிரி போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு. ஸோ போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு, நம்ம வந்து அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. நம்மளுக்கு இன்னும் டைம் கிடச்சிருக்கு. புது கண்டென்ட்டை நிறையா கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்களுமே ஃப்ரீயாக இருக்க போகிறது கிடையாது. நீங்களுமே வந்து அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட ஸ்கோரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்கும், என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம். போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே அந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பாசிட்டிவாக எக்ஸாமுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் சிஜிஎல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. இதுவுமே வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதை யாரும் நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். செப்டம்பர் 1 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ மற்ற எக்ஸாமுமே கண்டிப்பாக ரீஷெடியூல் ஆகும். இப்போ இது போஸ்ட்போன் ஆனிச்சுன்னா அடுத்து வரப்போகிற சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் அந்த டேட்டுமே வந்து போஸ்ட்போன் ஆகும். இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அதையுமே அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே வந்து போஸ்ட்போன் ஆகும். ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த எக்ஸாம் எப்பப்போ நடக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணுறப்போ நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, அடுத்து இன்னொரு பெரிய அப்டேட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 14 to 31 ஆகஸ்ட். ஓகே, ரொம்பவே டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன கரெக்ஷன் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கப்புறமும் உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. நிறைய பேர் வந்து இப்போவுமே வந்து ரிப்பீட்டடாக மெசேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தீங்க. நான் கேட்டகரி சேஞ்ச் பண்ணலை, 10th மார்க் ஷீட் நம்பர் தப்பாக போட்டிருக்கேன், அது இதுன்னு சொல்லி நிறையா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸை மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அடுத்தடுத்து இன்னும் டெல்லி போலீஸ்லாம் நிறையா வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகே, அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் மற்ற நோட்டிஃபிகேஷன்லாம் எப்போ வரும் அப்படின்னா செப்டம்பருக்கு அப்புறம் தான். ஓகே, அதாவது செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் இருந்து தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் உங்களுக்கு புதுசாக எந்த நோட்டிஃபிகேஷனும் வராது. ஓகே, ஸோ அடுத்ததாக செலெக்ஷன் போஸ்ட் ரிலேட்டடாக வந்து அவங்க கொடுத்துருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு 55,000 பேர்கிட்ட வந்து இதில் அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. டெக்னிக்கல் ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளமால் அவங்களுக்கான ரீ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ எங்கே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், எந்த ஷிஃப்ட்டில் இருக்கும், எந்த டைமில் இருக்கும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் வந்து உங்களுக்கு இமெயில், எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்புவாங்க. நீங்கள் வந்து அஃபெக்ட் ஆகிருந்தீங்க, நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க, இல்லைனா எக்ஸாம் ஹாலில் உங்களோட ப்ராப்ளம் வந்து அவங்க நோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான அப்டேட் வரும். ஓகே, வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் 3 சென்டர் வந்து அப்ளை பண்ணுறப்போ கொடுத்துருப்பீங்கல்ல ப்ரிஃபரன்ஸ், அதில் 3ல் 1 தான் உங்களுக்கு இந்த ரீ எக்ஸாமுக்கும் எக்ஸாம் சென்டராக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ரீ எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26ஆம் தேதி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இருக்கும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் பற்றி அவங்க எந்த அப்டேட்டும் இது வரைக்கும் சொல்லலை. அந்த நோட்டீஸில் அதை பற்றி எதுவுமே வந்து சொல்லலை. ஓகே, ஸோ அதை பற்றி இன்னும் அப்டேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. நம்ம ஸ்டேட்டில் கூட அந்த அளவுக்கு இல்லை, பட் நார்த் இந்தியாவில் நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. அவங்களுக்கான அப்டேட் வரலாம். ஸோ இந்த அப்டேட்டுக்கு எல்லாமே காரணம், இந்த ஒரு சேஞ்சுக்கு காரணம், போஸ்ட்போன் ஆனதுக்கு காரணம் அபினய் சர்மா சார் தான். ஓகே, அவர் தான் இனிஷியேட் பண்ணது. அவருக்கு அடுத்து அது நிறைய பேர் வந்தாங்க. 500 டீச்சர்ஸ் கிட்ட போய் இதுக்காக வந்து லத்தி சார்ஜெல்லாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க அவங்க மேலே. ஸோ
அவங்களோட அவங்களோட தியாகத்தை வந்து நம்ம கண்டிப்பாக அதுக்கு தலை வணங்கி ஆகணும். ஸோ இதுக்கு முக்கிய புள்ளியாக இருந்தது அபினய் சர்மா சார் தான். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்ட்டு தெரியலை. இப்போ அபினய் சர்மா சார், அதுக்கப்புறம் அந்த அப்பாஸ் சைனி, இந்த ஒரு 4 பேர் வந்து மீட்டிங் போனாங்கல்ல, ராகேஷ் யாதவ் சார், நீத்து சிங் மேடம், அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நிறையா யூடியூப் சேனல்ஸில் வந்து நார்த் இந்தியாவில் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் போயிட்டு லாலிபாப் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, வெறுமனே டீ குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் போனனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கான ஆன்சர் எஸ்எஸ்சிலேருந்து வந்துடுச்சு. ஓகே, ஸோ இன்னமுமே ப்ராப்ளம் வந்தால் நம்ம இவரை நம்பலாம். ஓகே, நம்ம வந்து நம்மளோட சப்போர்ட் அட்லீஸ்ட் நம்ம அவரோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், சப்போர்ட் வந்து நம்ம அந்த மாதிரியாச்சும் கொடுக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் நியூ கண்டென்ட் நிறையா வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பேட்டர்ன் சேஞ்ச் ஆனதுலேருந்து, இந்த ஏஐ கொஷின் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து என்னென்னமோ டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வருது. இது வரைக்கும் நிறைய எக்ஸாமில், எந்த எக்ஸாம்லேயே கேட்காத டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வந்திருக்கு. ஓகே, அதை எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். 4 சப்ஜெக்ட்டுக்குமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இன்னும் நம்மளுக்கு டைம் கிடச்சிருக்கு. ஓகே, அது எங்களுக்கும் அட்வான்டேஜ், உங்களுக்கும் அட்வான்டேஜ். நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம். நீங்கள் வேறு எங்கேயும் எதையும் தேட வேண்டாம். எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். புதுசாக என்னெல்லாம் கேட்குறாங்களோ ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் நம்ம கோர்ஸில் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். யூடியூப் சேனல்லையுமே ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். எல்லாமே ஃப்ரீ தான், நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, நீங்கள் ஃபுல் கோர்ஸ் வேணும், சிலபஸ் வந்து A to Z படிக்கணும் அப்படின்னா மட்டும் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஆல்ரெடி வேறு ஒரு இடத்துல படிச்சிருக்கேன், இந்த நியூவாக அப்டேட் பண்ண அந்த ஒரு சில கண்டென்ட் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறவங்க ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். அதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இதில் நிறையா வீடியோஸ் நம்ம கோர்ஸ்லேயே இருக்குது, அதை ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதில் இல்லாதது இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டாபிக் வந்து நம்மளுடைய 2.0 சேனலில் வந்துகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கோர்ஸில் வந்து நீங்கள் எப்படி வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னா, ஃப்ரீயாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சந்துருமேஸ் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பெய்டு கிளாஸஸ்ங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸில் டாபிக் வைஸ் வீடியோஸ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்சி நியூ பேட்டர்ன் கொஷின்ஸ்னு சொல்லி ஒரு 60 வீடியோஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேத்ஸுக்கு, ரீசனிங்க்கு, இங்கிலீஷ்க்கு, ஜிகேக்குன்னு தனித்தனியாக வந்து ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ அது உள்ள இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா PQRS அதிகமாக கேட்குறாங்க. அடுத்ததாக ரீடிங் காம்ப்ரஹென்ஷனுமே கேட்குறாங்க. வாய்ஸ்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நேரேஷன், அதாவது டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அதில் இருக்குது. ஓகே, இது போக என்னெல்லாம் புதுசாக கேட்குறாங்களோ அது நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. அதுக்கப்புறம் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேட் ஜாமெட்ரி கண்டிப்பாக கேட்குறாங்க, ப்ராபபிலிட்டியும் கண்டிப்பாக கேட்குறாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் 100% வரும், ப்ரிசம் அண்ட் பிரமிட்ஸும் 100% வரும். ஓகே, பெர்முட்டேஷன் காம்பினேஷனுமே கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக நிறைய பேர் டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க தமிழில். நம்ம முன்னாலேயே வேறு ஒரு எக்ஸாமுக்காக டீச் பண்ணியிருந்தோம், பர்ஃபெக்டாக டீச் பண்ணியிருப்போம். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், டேட்டா சஃபிஷியன்சி, அசம்ஷன், கன்க்ளூஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட், இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஃப்ரீ தான். எல்லாருமே வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இது மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா இது பத்தாது. இதையும் தாண்டி ஒரு சில டாபிக் வந்து கேட்குறாங்க. அதை நம்மளுடைய சந்துருமேஸ் 2.0 சேனலில் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அந்த சேனல் புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது பர்டிகுலராக இந்த மாதிரி ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். ஷார்ட்ஸ் போடுறதுக்கோ இல்லைனா இந்த மாதிரி அப்டேட் கொடுக்கறதுக்கோ கிடையாது. உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான கண்டென்ட் மட்டும்தான் இந்த சேனலில் வரும். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண நேரமாக இல்லையான்ட்டு தெரியலை. இதுக்கு நிறைய கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்குது, நம்மளுமே கொடுக்கறதுக்கு டைம் இருக்குது. ஸோ ஆண்டவன் புண்ணியத்தில் அதை நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து என்னென்ன பிளேலிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பரத் சார் டீச் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். அடுத்து ரீசனிங்கில் இப்போ நியூ பேட்டர்னில் நான் வந்து உங்களுக்கு கோர்ஸில் ஃப்ரீயாக கொடுத்த கண்டென்ட் போக நியூ பேட்டர்னில் இன்னும் நிறையா கேட்குறாங்க. அது இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இது இன்னும் அப்டேட் ஆகும். கொடுத்து முடிச்சிட்டோம்னு சொல்லலை, ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் கொடுத்துட்டோம். இன்னும் ஒரு சிலது புதுசாக கேட்டதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கண்டென்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து இங்கிலீஷில் எக்ஸ்ட்ரா ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, அதாவது டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். மேத்ஸில் புதுசாக என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குதோ அது இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். மோன்டி ஹால், அதுக்கப்புறம் இன்னும் நிறையா கேட்டிருக்காங்க. அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஜிகேயில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கான மாடல்ஸ் வந்து உங்களுக்கு இதில் நிறையா வரும். ஆல்ரெடி 3 வீடியோ இப்போதைக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது, இன்னும் கிட்டத்தட்ட இன்னொரு 20 நாளுக்கு மேலே டைம் இருக்குது. அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் இன்னொரு 10 வீடியோவாவது இதில் கொடுத்துருவோம். ஓகே, அதுக்கப்புறம் இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. இந்த ஷார்ட்கட் சீரீஸில் உங்களுக்கு வந்து அதிகமாக ஸ்டாட்டிக் ஜிகே டாப்பிக்கில் ரிப்பீட்டடாக
ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ், அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து வித் ஷார்ட்கட்டோட வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். இந்த சேனலில் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸையும் நீங்கள் வந்து பாருங்கள். 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இது வந்து சப்ஸ்கிரைபருக்காக கிடையாது. நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது உங்களோட நல்லதுக்காக தான். இது ரிசல்ட்டுக்கான சேனல். ஓகே, இதோட முக்கியமான நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரணும். ஏன்னா இது என்னோட ரொம்ப நாள் எக்ஸ்பெக்டேஷன். பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ தான் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ விட மாட்டோம், நாங்கள் வந்து விடுறதா இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக நாங்கள் கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். வியூஸ் வருதோ இல்லையோ, இதில் வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். படிக்கிறதுக்கு தேவையான கண்டென்ட் இதில் அப்லோட் ஆகும். நீங்கள் ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட், ஒரு சின்சியரான ஒரு ஆஸ்பிரண்ட் இதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலில், அதாவது இந்த சேனலையும் சரி, இந்த 2.0 சேனலையும் சரி, 2 சேனலையுமே நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறதுக்கு காரணம் உங்களுக்காக தான். நீங்கள் பண்ணாலும் பண்ணலாட்டியுமே நாங்கள் வந்து வீடியோஸ் கொடுக்க தான் போகிறோம். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.